வணக்கம். ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் தொடங்க போகுது. ஏற்கனவே வெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டி வதைக்குது. வெளியே போக முடியாத சூழல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்குது. நிறைய நியூஸ்லையுமே வந்து இந்த தடவை வெப்பத்தின் தாக்கம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகளும் வந்து நிறைய வருது. வெப்ப அலைகள் பற்றியும் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. போன பிப்ரவரி 2026 தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை, தமிழ்நாடு அர்பன் க்ரீனிங் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது ரூல்லாம் கிடையாது, ரூல் ஆக்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாலிசி. அதாவது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி. அந்த பாலிசியில் நிறைய வந்து பேசுகிறாங்க, நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. பட் சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா எதற்காக அப்படின்னா, தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் எப்படி வந்து பசுமையை வந்து அதிகரிக்கணும், அதுக்கான வழிமுறைகள் தான் வந்து அதில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சில கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன், அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, கொஞ்சம் ப்ரீஃபாக அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சில ரூல்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு ரூல் பார்த்தீங்க அப்படின்னா 330-300 ரூல். இந்த ரூல் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தோம். அந்த ரூல் வந்து நிறைய உலக நாடுகள் வந்து நகர்ப்புறங்களை பசுமையாக்கிறதுக்காக அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ரூலில் ஃபாலோ பண்ணி உருவாக்கப்படுற நகர்ப்புறங்கள் வந்து கொஞ்சம் கூலாகவும் கொஞ்சம் நல்ல பசுமையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த ரூல் என்ன? 330-300 ரூல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீடு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடம், அங்கேருந்து நம்மளால் வந்து 3 நல்ல பெரிய மரங்களை வந்து பார்க்க முடியணும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 பெரிய மரங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியணும். 30 அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற ஏரியா இருக்குது இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 தெரு அடக்குனது ஒரு நகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், 4-5 தெரு. அந்த நகரில் 30% வந்து மரங்களால் சூழப்பட்டிருக்கணும். இதுதான் 30. 300 அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் நம்மளுக்கு ஒரு பார்க்கோ இல்லை ஒரு அர்பன் ஃபாரஸ்ட்டோ இல்லை ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு பொது இடம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. இதுதான் வந்து 330-300 ரூல். இதை தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற இடங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து நம்மளால் வந்து இந்த 330 ரூல் ஃபாலோ பண்ணி 330-300 ரூல் ஃபாலோ பண்ணி எதுவுமே இருக்காது. ஏன்னா மரங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டே வருது. நம்ம இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த இடங்களுக்கு இப்போ ஏன் போக முடியல அப்படின்னா, அங்கே எதுவுமே மரங்கள்லாம் இல்லாதனால வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உருவாகியிருக்கு. இதனால் வந்து நிறைய என்ன சொல்கிறது, சுகாதார கேடுகள்லாம் இருக்குது. இப்போ நிறைய அட்வைசரி வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பகல் நேரங்களில் வந்து வெளியே போகிறது வந்து தவிருங்க. ஆக்சுவலாக நேஷ்னல் ஹைவேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகல் நேரத்தில் வந்து நேஷ்னல் ஹைவே ஒர்க்ஸ்லாம் வந்து எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூழல் வந்து அலார்மிங்காக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ மரங்களுடைய முக்கியத்துவம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியுது. இன்ஃபேக்ட் அந்த 330-300 ரூலை ஃபாலோ பண்ணி நிறைய உலக நாடுகளில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி க்ரீனிங் எஃபர்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம இருக்கிற இடத்துல, தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி பெருசாக நடக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. பட் அதுக்கான கமிட்டிஸில் இருந்து எல்லாமே இருக்குது. இப்போ மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், மரம் யார் வைப்பா அப்படிங்கிற கேள்வி வந்து ஆப்வியஸாக நமக்குள்ளே இடம். ஆப்வியஸாக கவர்மெண்ட் தான். இதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் யூனிட் இருக்குது. இதுக்குன்னே தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனிலாம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் இருக்குது, க்ரீன் தமிழ்நாடு மிஷன் இருக்குது. இதுக்கான ஃபண்டுமே வந்து தனித்தனியாக இருக்குது. இது இல்லாமல் இப்போ தமிழ்நாடு அர்பன் க்ரீனிங் பாலிசியில் வந்து இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த கமிட்டிஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக இருக்குது. பட் பெருசாக வந்து செயல்பாடுகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செயல்பாடுகள்லாம் பெருசாக மெச்சிக்கிறபடியாக இல்லை. ஏன்னா மரங்கள் தொடர்ந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு பப்ளிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரோடுன்னு வச்சுப்போமே, ஒரு மரம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக 10 மரம் நடணும் அப்படிங்கிறது ரூல். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணணும். அந்த 10 மரம் வளர்க்குறதுக்கான எவிடன்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். பட் நம்ம சில ஆர்டிஐலாம் வந்து போட்டு நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கும்போது, அந்த ஒரு மரத்துக்கு ஈக்குவலாக வச்ச 10 மரங்களில் பாதி மரங்கள் இல்லை. பட் இந்த மரங்கள் வைக்கிறதுக்காகவும் இந்த மரங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் லட்சக்கணக்கில் நம்மளோட காசு, உங்களோட காசு, என்னோட காசு வந்து செலவழிக்கப்படுது. பட் இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சியே இல்லை. இந்த சொன்னாலே இந்த டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டி, இந்த டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் யூனிட்லாம் நம்மளுமே மெம்பராக இருந்தோம். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நம்மளுமே மெம்பராக இருந்தோம். பட் ரொம்ப டஃப்பாக இருந்தது. பசுமைக்காக வந்து குரல் கொடுக்கறது, கேள்வி கேட்கறதுலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ காலத்தின் தேவையாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய கைட்லைன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 330-300 ரூலே சொல்லுவோம். நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்மளோட ஏரியாக்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கேள்விகளை கேட்கணும். நம்ம லோக்கலில் இருக்க மக்கள் பிரதிநிதிகளை கேட்கணும், கவுன்சிலர்ஸ், சேர்பர்சன்ஸ், அதுக்கப்புறம் அஃபீஷியல்ஸ். இவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து கேள்விகளை வந்து கண்டிப்பாக கேட்கணும். கேட்க வேண்டிய சூழலில் வந்து நம்ம இருக்கோம். ஏன் கேட்கணும், எதற்காக கேட்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து நம்மளோட நல்லதுக்கு தான்.
எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஹீட் வேவ்னால் நிறைய டெத்ஸ்லாம் ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து மரங்கள்லாம் வச்சு பராமரிச்சிருந்தா அந்த ஹீட் வேவ்னால் நடந்த டெத்ஸை வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா பாருங்கள், தொடர்ந்து கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நம்மளுமே நேரடியாக பார்க்குறோம் இல்லையா, மரங்கள்லாம் எங்கேயுமே இல்லாதனால அவ்வளோ ஹீட்டாக இருக்குது, வெளில போகவே முடியல. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து கேள்விகளை வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட மரங்களோட ஒரு குறுங்காடை வந்து எழில்வனம்னு நம்ம வந்து 5 வருஷத்துக்கு மேலே பராமரிச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த இடத்துல ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம லட்சக்கணக்கில் செலவழித்து பப்ளிக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணி உருவாக்கின ஒரு குறுங்காடு. பட் அதை காப்பாற்றுறதுக்கும் திருப்பி நம்ம வந்து கோர்ட்டு கேஸு லெட்டர்ஸு அப்படி இப்படின்னு போயிட்டு அதுக்கும் லட்சக்கணக்கில் செலவாச்சு. பட் ஸ்டில் நம்ம இப்போ கேள்வியெல்லாம் கேட்டதுனால இப்போ அந்த அர்பன் ஃபாரஸ்ட் வந்து பாதுகாப்பாக இருக்குது, எழில்வனம் வந்து பாதுகாப்பாக இருக்குது. ஸோ இதே தான் எல்லா இடத்துலையுமே. ஸோ நம்ம கேள்விகளை வந்து கேட்கணும். நம்ம இடங்களில், நம்ம ஊர்களில், நம்ம தெருவில், நம்ம ரோட்டில் ஏன் மரங்கள்லாம் இல்லை, எப்போ வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க, ஃபண்டு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நம்ம கேள்விகள் கேட்க தொடங்குவோம். அண்ட் இந்த சம்மரில் கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா கண்டிப்பாக வெயில் ஏற்கனவே அதிகமாக இருக்குது, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. பகல் நேரங்களில் வெளியில் போகிறது தவிர்ப்போம். அண்ட் லாங் டேர்ம் சொல்யூஷனாக மரங்கள் பசுமையை வந்து அதிகரிக்கிறது. ஸோ இதுக்கான கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்போம். நன்றி.